உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டும் சொல்லலாம், அதே சமயம் நம்ம ஸ்நாக்ஸும் சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ராகி புட்டு செய்கிறதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த கப்பில் 1.5 கப்பு ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு டம்ளரில் கொஞ்சமாக டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு இந்த டேபிள் சால்ட் கரையிற வரைக்கும் நம்ம கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், எல்லா சால்ட்டும் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த உப்பு தண்ணியை எடுத்து நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு மாவை வந்து பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி கை வச்சு மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவுலேயும் இந்த தண்ணி ஈரப்பதம் வந்து படணுங்க. அந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். நம்ம மாவு பிசையும் பொழுது மாவு வந்து ஈரமாக ஆக ஆக இந்த மாதிரி கட்டி படுங்க. அப்போ வந்து நம்ம மாவை இந்த மாதிரி உடச்சி விட்டு மாவை வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து பிசைஞ்சாச்சு. எல்லா மாவுமே நல்லா ஈரமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிடிக்கும் பொழுது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டோன்னா இந்த மாதிரி உதிர்ந்து போகணும். இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஒரு டிப்ஸுங்க. இட்லி பிளேட்டில் வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து ஈரம் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு சல்லடை வச்சுட்டு நம்ம மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. புட்டு மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி சளிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி சளிக்கும் பொழுது மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாமல் நல்லா சூப்பராக உதிரியாக வந்துடும். இப்போ எல்லா மாவுமே நான் சளிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சூப்பராக உதிரியாக மாவு பொலன்னு நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சிடலாங்க. நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து பாத்திரம் சூடாகாமல் இருக்கும். கை வந்து நமக்கு சூடு வச்சுக்காமல் இருப்போம். இப்போ நான் வந்து இப்போ தான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண, அதனால் இன்னும் பாத்திரம் வந்து சூடாகலைங்க. இப்போ இது மேலே ஒரு காட்டன் கிளாத்து போட்டு மூடிடலாம். மூடிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் வந்து வேகணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வயிற்று வலி எதுவுமே எடுக்காது. நம்ம ராகி மாவில் செய்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து நான் வறுத்து அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது வந்து ஒன்றா மதியமாக பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ராகி மாவு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இது நல்லா வெந்துருச்சுன்னா கலர் வந்து நல்லா சேஞ்சாக தெரியுங்க. நமக்கு கலர் வந்து நல்லா மாறி வந்துடும். இப்போ இது உள்ளார இருந்து இந்த துணி இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சு எடுத்தோம்னா சூப்பராக எடுக்க வந்துடும். வெந்த இந்த புட்டு மாவை எடுத்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி துணிகளில் ஒட்டி இருக்கிற இந்த மாவெல்லாமே கை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை பொடி, அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் துருவின தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/4 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதுவே வந்து கரெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.